உங்க சப்ளையர் உங்க டாக்ஸ கட்டாம விட்டுட்டாருன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்விக்கு தான் பதில நம்ம பார்க்க போறோம். ஒரு ஒன் பை ஒன்னா ஒரு லிஸ்ட நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, செல்லர்ஸ்க்கும் பையர்ஸுக்கும் ப்ராப்ளம் வரும். அதாவது ஒரு சப்ளையர் உங்க டாக்ஸ கட்டாம விட்டா உங்களுக்கும் அவருக்கும் டிஸ்பியூட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐடிசி மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அது மூலமா நோட்டீஸ் உங்களுக்கும் வரலாம். இன்ட்ரெஸ்ட் பெனல்டி கட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அது மூலமா உங்களுக்கு நோட்டீஸ் வரலாம். சப்ளையர் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. உங்க சப்ளையர் மேல கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜிஎஸ்டி கேன்சல் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த பாயிண்ட்டை நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. எக்ஸாம்பிள் இப்போ பார்க்க போறோம். இப்போ உங்க பையர் உங்க கையிலிருந்து பணத்தை வாங்கி அவர் கொடுத்த பொருளுக்கும் அல்லது அவர் செஞ்ச சேவைக்கும் உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. நீங்க முழுவதுமா கொடுத்துட்டீங்க டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலமா. ஆனா அவர் உங்களுக்கு பில்ல கொடுத்துட்றாரு, எல்லா ப்ரொவிஷனும் பண்ணிடுறாரு. ஈவன் ஜிஎஸ்டிஆர் 1ல கூடி அவருடைய சேல்ஸ அல்லது அவருடைய சர்வீஸை அப்டேட் பண்ணி விட்டுறாரு. ஆனா டாக்ஸ் கட்டாமையும் செய்யறாரு. அதாவது ஜிஎஸ்டிஆர் 1ங்கிறது வந்து 11ஆம் தேதிக்குள்ள எவ்ரி மந்த் ஃபைல் பண்ணணும். அது ஜிஎஸ்டிஆர் 1, அதாவது சேல்ஸோட சர்வீஸோட டீடைல்ஸை அப்டேட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஜிஎஸ்டிஆர் 3பிங்கிறது நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். அதாவது சேல்ஸுக்கும் பர்ச்சேஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை டாக்ஸா கட்ட வேண்டியது வரும். அல்லது சேல்ஸை விட பர்ச்சேஸ் அதிகமா இருந்தா ஐடிசியை கேரி ஓவர் பண்ற மாதிரி வரும். ஐடிசியை நம்ம அடுத்த மாசத்துக்கு கொண்டு போய்க்கலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்க பையர் டாக்ஸ் கட்டலைன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கு. அப்போ உங்க பையர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணி முடிச்சிட்டீங்க, இன்வாய்ஸும் கொடுத்துட்டாரு, கூட்ஸும் வந்து சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனா அவருடைய நீங்க கொடுத்த பேமெண்ட்டுக்கு அவர் டாக்ஸ் உங்க பில்லுக்கு அவர் கட்டாம விட்டுறாரு. அல்லது ஓவராலா அவர் டாக்ஸ் கட்டாமையே அந்த மாசம் விட்டாரு. அல்லது கண்டினியூஸா இவரோட பிராக்டிஸ் இதுவாதான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஆனா உங்க டாக்ஸ் அவங்க கட்டாம அல்லது ஜிஎஸ்டிஆர் 3பியை ஃபைல் பண்ணாம விட்டுட்டாரு அப்படின்னா அந்த டாக்ஸுக்கு நீங்க தான் லைபிலிட்டியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது 2 டைம் நீங்க டாக்ஸ் அநியாயமா கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறீங்க. அதனாலதான் நம்ம பாயிண்ட் பார்த்தோம். பையருக்கும் உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டிஸ்பியூட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐடிசி மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க ஜிஎஸ்டிஆர் 3பி ஃபைல் பண்றதுக்கு அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்க பர்ச்சேஸ் பில்லும் ஜிஎஸ்டிஆர் 2பில எதெல்லாம் டிக்ளேர் ஆயிருக்கோ அதோட லிஸ்ட் எடுத்து பார்த்து மேட்ச் ஆயிருக்கா, மேட்சிங் ப்ரொபோர்ஷன்ல கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த ரிட்டனை ஃபைல் பண்ணுவோம். அந்த மாதிரி டைம்ல ஜிஎஸ்டிஆர் 2பில உங்க லிஸ்ட், அவருடைய அந்த பையரோட லிஸ்ட் நம்ம கையில லிஸ்ட் ஆகாம இருந்ததுன்னா அந்த டாக்ஸை நம்ம கிளைம் பண்ண முடியாது. எப்படி அந்த 2பி வந்து நம்ம லிஸ்ட்ல லிஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அவர் 3பி ஃபைல் பண்ணாம விட்டா இந்த டாக்ஸ் நம்ம கையில வந்து சேர முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி எடுத்துட்டீங்கன்னா அது ஃபேக்கா நீங்க ஐடிசி எடுத்ததா கவர்மெண்ட் கருதி அதன் மூலமா உங்களுக்கு டாக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க பையர் உங்க டாக்ஸை கட்டாம விட்டுட்டாரு, அல்லது அவருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ஃபுல்லாவே செட்டில் பண்ணிட்டீங்க, ஆனா உங்க ப்ரொபோஷன் இருக்க டாக்ஸை அவர் கட்டாம விட்டதுக்கு உங்களுக்கு நோட்டீஸ் வருதுன்னு வச்சுக்குவோம். அப்படி வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்கு. அந்த மாதிரி வந்தா நம்ம எந்த இடத்துல இந்த நியாயத்தை தேட முடியும், எப்படி நம்ம இதை ரிப்ளை ஃபைல் பண்ண முடியும், இந்த ஆர்டர் நமக்கு ஃபைனல் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி இந்த டாக்ஸை கட்டலாமா, இது அநியாயமா எல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும். இது நியாயம் இல்லாத ஒண்ணுதான். ஆனா எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஆனா நம்ம இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம கண்டிப்பா ஒரு நோட்டீஸ் ஜிஎஸ்டில இருந்து வந்திருக்கு அப்படின்னா கட்டாயம் நீங்க ரிப்ளை ஃபைல் பண்ணணும். அந்த ரிப்ளை ஃபைல் பண்ணும்போது வித் எவிடன்ஸோட நம்ம கிட்ட இருக்கிற தரப்புல இருக்கிற நியாயத்தை அவங்களுக்கு நம்ம எவிடன்ஸ் ஆகவும் ரிப்ளை ஆகவும் நம்ம சப்மிட் பண்றது மூலமா கண்டிப்பா இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில டைம் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கெல்லாம் பயந்துக்காம நம்ம தரப்புல இருக்கிற நியாயத்தை எடுத்து வைக்க நம்ம ரொம்ப முக்கியமா செயல்படணும். நம்ம கிட்ட இருக்கிற அந்த பார்ட்டியோட லெட்ஜர், பர்ச்சேஸ் இன்வாய்சஸ், ஜிஎஸ்டி ஃபைலிங் ரிட்டர்ன்ஸ், 2பில லிஸ்ட் ஆகாதது,
இது எல்லாமே ஒரு எவிடன்ஸா கருதி நம்ம எல்லாமே அந்த ரிப்ளைல இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்றது மூலமா எவிடன்ஸை என்க்ளோஸ் பண்றது மூலமா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால இந்த பிரச்சனையினால உங்க பயருக்கு தான் அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து வெளிவர முடியும். எந்த ஒரு தருணத்திலையும் நீங்க நோட்டீஸ்க்கு பதில் சொல்லாம விட்டுறாதீங்க. ஏன்னா நோட்டீஸுக்கு ரிப்ளை நம்ம ஃபைல் பண்றது நம்முடைய பொறுப்பா இருக்கு, நம்முடைய கடமையா இருக்கு. அதுல இருந்து நம்ம விலகவே கூடாது. நோட்டீஸ் கூடவே எவிடன்ஸையும் சேர்த்து ஃபைல் பண்ணணும். அப்பதான் நம்முடைய பிரச்சனையில இருந்து இதை குறிச்ச ஒரு வீடியோவை நான் வெளியிட்டு இருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிப்ளை ஜிஎஸ்டில நோட்டீஸ் வந்தா எப்படி ரிப்ளை ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பதிவிட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்க. இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை, ஒரு ஐடியாவை கொடுக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். வேறொரு காணொளியில நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.